வரி கத்தரிக்காய் சாம்பார். அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான பருப்பு கழுவி குக்கர்ல ஆட் பண்ணிட்டு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதில பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம் இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள். இத ஆட் பண்ணி நல்லா கலந்து, இந்த பருப்ப வந்து ஒரு 4 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு ரொம்ப குழைவா வேகாம, ஓரளவு பருப்பு கண்ணுக்கு தெரியிற மாரி வெந்தா போதுமானது. இப்ப பாருங்க பருப்பு வேக வச்ச அந்த பருப்பு வந்து தெரியுது. அதே பருப்ப நம்ம கரண்டியால மசிக்கும்போது மசிஞ்சிரும். இந்த பக்குவத்தில வேக வச்சு எடுக்கும்போது தான் பருப்பு டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இது ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே குக்கர்ல கத்திரிக்காய் சேர்க்குறோம். வரி கத்திரிக்காய் சேர்க்கும்போது, இந்த கத்திரிக்காய்க்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. சாம்பார் ரொம்பவே நல்லா வரும். தக்காளி, வெங்காயம் இதோட சாம்பார் பவுடர், தனி மிளகாய் தூள் இத சேர்த்து நல்லா கலந்து, இந்த கத்திரிக்காவும் ஒரு 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில்ல ஓரளவு நல்லாவே வெந்துரும். அதே டைம்ல கரைஞ்சு போகாம இருக்கும். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த கத்திரிக்காவும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி, அதோட கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இத ஆட் பண்ணி நல்ல பொன்னிறமா கலர் வர அளவுக்கு வறுத்துட்டு, அதில நம்ம வேக வச்ச இந்த கத்திரிக்காய சேர்த்துக்கிறோம். அதோட வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தகுந்த மாரி நம்ம புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்துக்கிறோம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு, இந்த கத்திரிக்காய் சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு இது நல்லா கொதிக்க விட்டுட்டு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம்ல இதுக்கான பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொதிக்கும்போது சேர்க்கும்போது தான் அதோட வாசனை நல்லாயிருக்கும். வேக வைக்கும்போது சேர்க்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அந்த வாசனை மெயின்டெயின் ஆகணும்னா நம்ம கொதிக்கும்போது தான் சேர்க்கணும். இதோட கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நம்மளோட வரி கத்தரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.